உசுப்பேத்தரோட உம்மனும் கடுப்பேத்தரோட கம்முனும் தான் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். இதை சொல்லி முடிக்கல. நேற்று தூத்துக்குடியில் கீழே இருந்து ஒரு பையன் படார்னு நினைச்சான். அக்கா பல்லாம் ட்ரெண்டு மாறிடுச்சுன்னா. என்னடா மாறிச்சுன்னு, நமக்கு வரக்கூடிய பொண்டாட்டி கம்முனும் கொழுந்தியா கும்முன்னு இருந்தால் வாழ்க்கை சம்முன்னு இருக்கும் காண்டு போயிட்டான். இன்னைக்குலாம் நாங்கள்லாம் மேடையில் பேசி தப்பிச்சு வருது நாங்கள் எவ்வளோ கஷ்டமான ஒரு விஷயமா இருக்குது தெரியுமா. ஆனாலும் புதிய புதிய அனுபவங்கள், புதிய புதிய சிந்தனைகள் நாங்கள் கிடைச்சிருக்கு. இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலைமை என்ன, அழகா ஒரு நாட்டுப்புற கவிஞன் அழகா சொன்னா, பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, பச்சரிசி கொத்தமல்லி கீரையோடவே, குத்து சம்பா நெல் சோறு நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு, நாங்க கேட்டதெல்லாம் கேப்ப கூழு, ஆனா கிடைச்சதெல்லாம் கம்மங்கூழு, ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே, ஆட்டுக்கறி கோழிக்கறி முட்டையோடவே, ஆக்கி வச்ச பிரியாணி நாங்க கேட்கல, நாங்க கேட்டதெல்லாம் பழைய கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி, நாங்க கேட்டதெல்லாம் பழைய கஞ்சி, ஆனா கிடைச்சதெல்லாம் புளிச்ச கஞ்சி. இன்றைக்கு அருமையான ஒரு சுதந்திர தினம், ஆகஸ்ட் 15 கிட்டத்தட்ட முடியறை போடுது, 12 மணி ஆக போகுது. ஆனால் நம்ம தலைப்புக்கு ரிலேட்டடாக ஒரு கவிதையை சொல்லட்டுமா. இன்னைக்கு திருமணம்னா என்னன்னு ஒரு இளைஞன் சொன்னான். சரியான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் காதலர் தினம்தான், அன்பான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் அன்னையர் தினம்தான், தவறான பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் தியாகிகள் தினம்தான், கோபக்கார பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் அடிமைகள் தினம்தான், பணக்கார பெண்ணை திருமணம் செய்தால் தினமும் புத்தாண்டுகள் தினம்தான், திருமணமே செய்யாமல் இருந்தால் தினமும் சுதந்திர தினம்தான் சொல்லிட்டு இதுக்கு தான் சார் கிளாப் அதிகமாக வருது. அப்போ யோசிச்சு பாருங்க, இந்த தேர்தலுக்கும் கல்யாணத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு சார். தேர்தலுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம்? ஒரு நாள் செஞ்ச தப்புக்கு 5 வருஷம் தண்டனை கிடைச்சிச்சுன்னா அது தேர்தல். ஒரு நாள் செஞ்ச தப்புக்கு ஆயுசுக்கும் தண்டனை கிடைச்சிச்சுன்னா அதுதான் கல்யாணம். ஆசைக்கும் பேராசைக்கும் என்ன வித்தியாசம்? கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறது ஆசை, கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா வாழணும்னு நினைச்சா அது பேராசை. ஒருத்தர் வேகமா சாமியாட்ட ஓடி இருக்கிற, சாமி என் பொண்டாட்டி வாயை கட்டுறதுக்கு ஏதாவது ஒரு மந்திரம் சொல்லுங்க சாமி. சாமி சிரிச்சுக்கிட்டே சொன்னாரா, அது தெரியாம தானப்பா நானே சாமியாரானே, நீ என்கிட்ட வந்து கேட்குறிய அப்படின்ட்டு சொன்னா, இந்த திருமண வாழ்க்கைங்கிறது மகிழ்ச்சி இல்லையா? உடனடியாக என்னுடைய முன்னுரைக்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பே என்று பேசுவதற்காக நகைச்சுவை சூறாவளி தண்ணியை குடித்து கொண்டிருக்கிறார். உடனடியாக மைக்கை பிடிக்க போகிறார். சிவராஜன் சார் வராங்க, ஒரு சூப்பரான ஒரு கைத்தல் கொடுத்துடலாமா? அருமை அருமை அருமை. எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எனது தலைவன் இயேசுராஜன் மார்பில் சாய்ந்து சாய்ந்து மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். மகிழ்ந்து மகிழ்ந்திருப்பேன். எல்லாம் இல்லை பரலோக அன்னையினுடைய பாதம் படிந்து இந்த அருமையான சிந்தனை சிரிப்பு பட்டிமன்றத்தினை கண்டும் கேட்டும் ரசித்துக் கொண்டிருக்கின்ற ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் எங்களது கோவில்பட்டி அன்னபாரதி கலைக்குழுவின் சார்பாக ஒரு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். வணக்கம் வணக்கம். எனது அணிக்கு வறுமை சேர்க்க அமர்ந்திருக்கின்ற அருமைக்கும் பெருமைக்கும் உரிய ஆசிரியர் ராமபூதத்தான் அவர்களே. அவரே கொஞ்சம் வலிமை இழந்துதான் இருக்கிற மாதிரி இருக்கிறாரு. இல்ல இப்ப ஸ்டடி ஆயிட்டார். ஃபேன்லாம் போட்டுருக்கா. ஓ, அதுதான் ஒரு பிரச்சனையே. ஆமா. இந்த முன்னணி பட்டிமன்றத்திற்கு பின்னணி இசையமைத்துக் கொண்டிருக்கின்ற தமிழகத்தினுடைய மிகச்சிறந்த இசைக்கலைஞர்கள் சகோதரர் கென்னடி அவர்களே. இந்த முன்னணி பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருந்து நல்லதொரு தீர்ப்பினை வழங்க வந்திருக்கின்ற நாடு போற்றும் நல்லவர் வல்லவர், சென்ற இடங்களில் எல்லாம் வெற்றி கொடியை நாட்டி இன்றைக்கு பட்டிமன்ற உலகில் தனக்கென்று ஒரு பாணியை அமைத்து உண்மையிலேயே சின்னத்திரை வண்ணத்திரை போன்ற பல வெளிநாடுகளுக்கும் போய் பட்டிமன்றங்கள் நடத்தி தமிழ் ரசிகர்களுடைய நெஞ்சங்களில் நீங்காத இடம் பெற்றிருக்கின்ற கோவில்பட்டி சொல்லரசி அன்னபாரதி அவர்களே. வணக்கம். நான் உங்களுக்கு இன்னைக்கு பேமெண்ட் எக்ஸ்ட்ரா 200 ரூபா 2000 அவ்வளவுதானா? வந்துருச்சு. சொல்லதான் சரியா ஒருக்கா கூட்டுனது போல தெரியல. கூட்டுங்கப்பா, கொஞ்சம் கூட்டுங்க. எல்லா விலைவாசியும் ஏறிட்டு. ஆனா உண்மையிலே
பிக் பாஸ் மறந்துட்டீங்களா? ஐயோ, எனக்கு எப்படிப்பட்ட ஃபேன்ஸ் இருக்காங்க. ஐயோ, 10 நாளைக்கே எவ்வளவு கிளாப்ஸ்னா அப்ப 100 நாள் உள்ள இருந்திருந்தா எனக்கு. பிக் பாஸ் மட்டுமில்ல, அன்னபாரதி பத்தி புகழுமா இருந்தா பேசினாலே நிறைய பேசலாம். இல்ல, உண்மையிலே என்னால பிக் பாஸ்ல நிறைய பேர் ஏன் சீக்கிரம் வெளியே வந்துட்டீங்கன்னு கேட்டாங்க. முதல் முறையாக ஒரு மைக்ல யூடியூப்ல எடுத்தாலும் நான் சொல்றேன், அது நானும் ஒரு கிறிஸ்துவ மதத்தை சேர்ந்த ஒரு பெண் தான் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. உண்மையிலே அன்பை மட்டுமே கொடுக்கணும், ஒவ்வொருத்தர்கிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு சொல்லி சொல்லி வளர்த்தே அங்க போய் சண்டை போட முடியல என்னால. ஏன்னா அங்க கண்டென்ட் கொடுக்கணும், அங்க சண்டை போட்டா மட்டும்தான் பிக் பாஸ் வீட்டுல இருக்கவே முடியும். அதற்கும் நம்மளுடைய மதம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் ஆயிடுச்சுங்கிறத ஒரு உண்மையை நான் சொல்லிக்கிட்டேன். ஆமா, ஒரு யூடியூப் சேனல் இருக்கு, அன்புடன் அன்னபாரதி. இதை பார்த்துட்டு எத்தனை பேர் கழுவி கமெண்ட் ஊத்த போறாங்கன்னு தெரியல. எதையும் சந்திப்போம். வருவது வரட்டும், துணிந்தவனுக்கு தூக்குமேடை மஞ்சுளத்தை. எடுத்த முதல் பேச்சாளரே தூக்குமேடைனா என் நிலைமை என்ன ஆக போகுதுன்னு பாருங்க. ஒரு வெளி வரணும் இல்ல நடுவர். உண்மையிலேயே அன்னபாரதியை பத்தி புகழ்ந்து பேசணும்னு சொன்னா, சமீபத்தில் நடந்த ஜல்லிக்கட்டுல உண்மையிலே இதுவரையிலும் வர்ணனையாளராக ஆண்கள் தான் இருந்தார்கள். முதல் முறையாக ஒரு பெண்மகள் இருந்தால் என்று சொன்னால் அது நமது ஊருக்கு வருகை தந்திருக்கின்ற அன்னபாரதி தான். உண்மையிலே சில திரைப்படங்கள் நடிச்சிருந்தாலும் சூர்யா சார் நடிச்ச எதற்கும் துணிந்தவன் படத்துல சூர்யா சாருக்கு அக்காவா நடிச்சிருப்பேன். இப்ப கூட முத்தையா சார் படத்துல வந்து ஒரு ரோல் பண்ணியிருக்கிறேன். சுல்லான் சேது இந்த படம் இனிமேதான் ரிலீஸ் ஆக போகுது. இப்படி நிறைய திரைப்படங்கள் நடித்திருந்தாலும் உண்மையிலேயே நான் பெறப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஜல்லிக்கட்டுல அந்த களத்துல போய் நின்று தமிழர்களுடைய வீரத்துக்காக நின்று பேசின அந்த முதல் வர்ணனை தான் எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரத்தை, ஒரு அடையாளத்தை நான் பெருமையா நினைக்கிறது. அதுதான் சூப்பர். உங்க டைம் முடிஞ்சு போச்சு, வந்து உட்காரலாம். என்ன ஆரம்பிக்கலையா? இந்த அருமையான பட்டிமன்றத்திற்கு அழகான ஒரு தலைப்பு. மனிதன் மகிழ்ச்சியாக இருந்து திருமணத்திற்கு முன்பா பின்பா. நாங்க 2 பேரும் திருமணத்திற்கு முன்பு தான் மகிழ்ச்சின்னு பேச வந்திருக்கோம். அவங்க 2 பேரும் திருமணத்திற்கு பின்பு தான் மகிழ்ச்சின்னு பேச வந்திருக்காங்க. அதுல 2 பேரும் உட்கார்ந்துருக்க சைஸ பாருங்கக்கா. யார் 2 பேரும்? அந்த பின்னாடி தான் மகிழ்ச்சின்னு பேச வந்திருக்க சித்ராவும் சத்யாவுக்கையும் பாருங்க. அதுல சித்ராவை ஒத்து பாருங்கக்கா. எங்க வீட்டுல கிச்சன்ல அரிசி மூட்டையை இப்படிதான் சரிச்சு போடுறோம். எப்படி பாக்குறதுக்கு 2 பேரையும் பாக்க எந்த வீட்டுல அரிசி மூட்டைக்கு இந்த மாதிரி ப்ளூ கலர் சேலை உடுத்தி இந்த மாதிரி பூ வச்சு குங்குமம் வச்சு அக்கா வச்சிருப்பாங்க. என்ன ஒரு இல்ல நடுவர், ஒரு கணக்கு வேண்டாமா? உட்கார்ந்துருக்கு சைஸ பாருங்க. ஒரு மேனா மினிக்கி, அவங்க ஒரு செங்கிடு மினிக்கி. அத நான் சொல்ல. என்னாச்சு திடீர்னு ஏதோ மைக்ல கரண்ட் ஷாக் அடிச்ச மாதிரி? சத்துக்காரரை பாராட்டி ஆகணுமா வேண்டாம்? அருமையான சவுண்ட்ஸ். உண்மையிலே ஜோரா ஒரு சவுண்ட்ஸுக்கு ஒரு நல்ல கைத்தட்டு கொடுத்துருங்க, பலமான கைத்தட்டு கொடுத்துருங்க. ஆனா உங்களுக்காக இந்த பாயிண்ட் நான் டெடிகேட் பண்றேன். வழுக்கத்தால உளுந்துட்டேன்னு சொல்லிட்டு எந்த ஆண்களும் வருத்தப்படாதீர்கள். நீங்கெல்லாம் கடவுளுக்கே பிடித்தவர்கள். நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல? இப்போ கைத்தட்டல் வரும் பாருங்க. மொட்டைக்கும் சொட்டைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. கடவுளுக்கு நாமளா பார்த்து போட்டா அது மொட்டை, கடவுளா பார்த்து எடுத்துக்கிட்டா அதாங்க சொட்டை. அதனால நீங்கெல்லாம் கடவுளுக்கு பிடித்தவர்கள். பெண்களே புருஷன் வழுக்கத்தலை ஆயிட்டு டைவர்ஸ் அப்படின்ட்டு போகாதீங்க. கரெக்டா? உங்களுக்காக ஒரு பாயிண்ட்னா சவுண்ட் வால்யூம் இன்னும் கொஞ்சம் ஏத்தி வைங்க. போதும் போதும், அருமையா இருக்கு. சூப்பர் சவுண்ட்ஸ். சவுண்ட்ஸ்லாம் இப்படிதான் இருக்கணும். தஞ்சாவூர்ல ஒரு பட்டிமன்றம் பேச ஆரம்பிச்சோம். அண்ணாச்சி ஏத்துங்க அண்ணன் ஒரு டெம்போ கொண்டு வந்து அவ்வளோத்தையும் ஏத்தி கொண்டு போயிட்டாரு. ஆனா நம்ம அண்ணாச்சி பரவாயில்ல, எது சொன்னாலும் அப்படி ஒவ்வொரு ஆளுக்கு எப்படி வாய்ஸ் வைக்காரு பார்த்தீங்களா? நிஜமாவே ஆடியோ ரொம்ப அற்புதம். முந்தா நாள் மார்த்தாண்டத்துல ஒரு பட்டிமன்றம், அங்க அழகா ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருக்கீங்க. அங்க ஸ்டேஜ் போடல, கொஞ்ச நேரம் பேச ஆரம்பிச்ச பாருங்க. அங்க திடீர்னு மழை வந்துட்டு செட்டுக்காரர் ஓடி வந்து எனக்கு கொடை பிடிச்சார். நான் சொன்னேன், அண்ணாச்சி எனக்கு கொடை பிடிக்காதுங்க. அண்ணா பாருங்க வச்சிருக்காரு, கன்னடியனா வச்சிருக்க பேடு 2 லட்சம் ரூபா. அது மழையில நனைஞ்சு போயிட்டுன்னா ஒண்ணுக்கு ஆகாது, ஆக்கற கடையில தான் போடணும். அதனால அவருக்கு கொண்டு கொடை பிடிங்க. செட்டுக்காரர் என்ன சொன்னார் தெரியுமா? என்ன போற கிறுக்கு பையில உனக்கால கொடை பிடிக்க, என் மைக்கு நனைஞ்சிடப்படாது பிடிக்கன்னாரு. ஆனா நம்ம அண்ணாச்சி அப்படி இல்ல. உண்மையிலேயே அழகா அருமையான ஒரு அவர் மொத்தமும் உருவிட்டு போயிருவாரு. ஆமா, உண்மையிலேயே நல்ல ஒரு சேர் போட்டு உட்கார வச்சிருக்கு. இதுதான் மகிழ்ச்சி. ஒரு உண்மையிலேயே ஒரு ரசிகர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணமாக இருப்பது. ஆமா ஆமா ஆமா, உண்மையிலே பிரகாசபத்துல எங்க சொந்தக்காரங்களா வர இருக்காங்க, வந்து பேசிட்டு போனாங்க. அதெல்லாம் ஒரு பெரிய மகிழ்ச்சி. முடிஞ்ச உடனே ஒரு விருந்து இருக்கு. அதனால நீங்க பேமெண்ட் கிடையாது, புறம் தேங்காய் முறிதான் கொடுக்க மாட்டாங்க. உண்மையிலே இப்படிதான். போன வாரம் பணகுடியில ஒரு பட்டிமன்றம். சரி, ஆனா உங்களுக்கு சேர் போட்டிருக்கு பாருங்க, அங்க சேர் போடல. என்ன பண்ணிருந்தாங்கன்னா வண்டியா மணல் அடிச்சு போட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சிருந்தாங்க. அதுல முன்னாடி பாத்தீங்கன்னா சின்ன பையன் ஃப்ரண்ட்ல வந்து உட்கார்ந்துட்டே இருந்தான். நானும் திடீர்னு பேசிட்டே இருந்த மாதிரிங்க கரண்ட் போயிட்டு
முன்னால இருந்த பயலுள்ள என்னச்சுதான் தெரியுமா, ஆளுக்கு ஒரு குத்து மண் அள்ளி ஸ்டேஜில் அறிஞ்சிட்டு போயிட்டான். அந்த நேரம் பார்த்து எங்க பூதத்தான் சார் கொட்டாய் விடுக்கு ஆணி வாயை பழந்தாரு, வாயெல்லாம் மண்ணு. ஆனா அங்க மண்ணாளி போடுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. எல்லாரும் வாய் நீங்க சொன்ன போல வாய் விட்டு சிரித்தா நோய் விட்டு போகுன்னு இருக்கா. உண்மையிலே நல்லா சிரிக்கிறீங்க. உண்மையிலே ஒரு சிரிக்கிறதுக்கு உங்களுக்காகவே நீங்க நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க. வீட்டுல எந்த ஆண்மகனாவது பெண்மகளால சிரிக்க முடிகிறதா? இல்லையே நடுவர் அவர்களே. ஆனா இங்கதான் சிரிக்க முடியும். அப்படிதான் அன்னைக்கு ராஜபாளையத்துல பட்டிமன்றம் நான் பேசிட்டே இருந்த பாருங்க, ஒருத்தருமே சிரிக்கல. கூட்டத்துல இருந்து ஊர்ல இருந்து பாத்தீங்கன்னா எல்லாரும் பாய் எடுத்துட்டு வந்து போட்டு படுத்துட்டாங்க. அது திடீர்னு ஒரு ஆள் படுத்திருந்தவரு, நான் பேசிக்கிட்டே இருந்தேன், எழும்புனாரு, டவலை உருவி அப்படி தோல்ல போட்டாரு, நேரே ஸ்டேஜ் பக்கத்துல உருன்னு வந்தாரு. ஐயா என்ன தேடுறீங்க, இல்ல நீங்க என்ன போலியாக்கம் அப்படின்னு வடிவு படுத்துக்கிட்டாங்க. ஆனா நீங்க எல்லாம் அப்படி இல்ல, தமிழை கேட்க வந்து நம்ம எங்க இறை மக்கள் எல்லாம் பிரசங்கம் கேட்டு பில்டப்பா கரெக்டா இருக்கிறாங்க, அனுபவம் இருக்கு, அதனால எவ்வளவு நேரம் பேசினாலும் ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்கோம். நாங்களும் கவனிச்சோம், பிரசங்கம் முடிஞ்ச உடனே எல்லாரும் வீட்டுக்கு போய் சாப்பிட்டு இருந்தாலும் தூங்கிடுவாங்க போல நினைச்சோம். ஆனா உண்மையிலேயே எல்லாருமா சேர்ந்து உடனடியாக நீங்க பார்க்காமலே இருந்திருக்கிறீங்க. நல்ல தலைப்பு நடுவர்களே. ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக இருந்தது திருமணத்திற்கு முன்பா திருமணத்திற்கு பின்பா. இப்பதான் தலைப்புக்குள்ளே வந்திருக்கிறார். ஏன் இப்ப இவ்வளவு மாதிரி அப்படி நேரா போயிருவாருன்னு பார்த்தேன், நல்ல வந்துட்டாரு. இல்ல நடுவர் அவர்களே, ஏன் இவ்வளவு சுத்தி வளைச்சு இவங்களுக்கு புரியாத அளவுல பேசணும்? ஏன் சாட்டாவே சொல்லிடலாம். சொல்லுங்க. கல்யாணம் பண்ணவே விளங்குவானா விளங்க மாட்டாரா? அவ்வளவுதான், நெத்தி அடிச்ச மாதிரி. நாங்க ரெண்டு பேரும் விளங்காதவங்களா? விளங்காத ஆள். அவங்க ரெண்டு பேரும் விளங்குன ஆள். பார்த்தா தெரியுதா? ஆமா ஆமா, விளங்குன ஆள் பார்த்தா தெரியுதா? கண்டிப்பா தெரியும் நடுவர் அவர்களே. ஆனா கல்யாணத்துக்கு முன்னாடி எங்க ஆண்மகள்லாம் சூரக்கோட்டை சிங்கக்குட்டி மாதிரி இருந்தா நடுவர் அவர்களே. பாருங்க, என்னைக்கு 3 முடிச்ச கொண்டு போட்டானோ அண்ணா இப்ப 3 முடிச்செல்லாம் கிடையாது, இப்ப ஒரு எஸ் கொளுத்தை தான் கண்டுபிடிச்சிருக்கான். அப்படி கொளுத்தெல்லாம் என் கல்யாணத்தோட தான் நான் என் பொண்டாட்டிக்கு தாலி கட்டவே இல்லை நடுவர் அவர்களே. என்ன சொல்றீங்க? நான் கட்டவே இல்லை. அப்ப யார் கட்டினா? வந்தவன் போறவன் கட்டி விட்டானு நினைக்கக்கூடாது. நான் தான் அப்படி தாலி எடுத்து தந்தாரு, அப்படி கொண்டு போனேன். பின்னாடி எங்க அக்காவும் தங்கச்சியும் நின்னா, அவ 2 பேரும் வாங்கி அந்த முடிச்ச போட்டா நான் தண்ணி ஊத்திக்கிட்டு இருக்கேன். நான் தாலி கட்டவே இல்லை. ஆனா தாலி கட்டும் போது தான் எங்க ஐயர் ஒரு ஆள் சொன்னார், நல்ல நேரம் முடிய போகுது, நல்ல நேரம் முடிய போகுது. ஏல மாப்பிள்ள சிவராஜா, உனக்கு நல்ல நேரம் இன்னையோட முடிய போகலன்னாரு. நானும் தாலி கட்டுனேன், எனக்கு நல்ல நேரம் இன்னையோட முடிஞ்சு போச்சு. அடுத்தால ஒரு ஐயரை கூட்டிட்டு வந்தேன், விளங்காத பையன். அவனை தான் தேடிக்கிட்டே இருக்கேன். தரையில ஒரு ஓம குண்டத்தை வளர்த்து என்ன இளவல்லாம அள்ளி உள்ள போட்டான். சுக்கராம்பரதம் நமஸ்கிருதம் சசிவர்ணம் விளங்க மாட்டாய் விளங்க மாட்டாய் விளங்க மாட்டாய் சுவாஹா. சுக்கராம்பரதம் சசிவர்ணம் விளங்க மாட்டாய் விளங்க மாட்டாய். அவன் அன்னைக்கு சொல்லி எனக்கு இன்னைக்கு வரைக்கும் புரிய மாட்டாங்க. போட்டோகிராஃபர் வந்தார், மாப்பிள்ள க்ளோஸ், மாப்பிள்ள நீ க்ளோஸ்னா அப்பவும் எனக்கு புரியல. பாத்தீங்களா, ஆட்கள் இந்த தரகரை தேடிக்கிட்டே இருக்கோம்னே. சத்தியமான நீங்க சிரிக்கப்படாது, எனக்கு தாலி கட்டி வச்சு இந்த பயிரை தான் தேடிக்கிட்டு இருக்கு. போட்டோவை தரும்போது சொன்னா, ஏலே சிவராஜா, உன் பொண்டாட்டி சொண்டுனா ரத்தம் வரும்ல, அவ்வளவு புண்ணா, அவ்வளவு பிரைட்டா இருப்பாளே. நானும் போய் மணவரையில போய் பார்க்க அண்ணாச்சி, இந்த பேதியில போல பகல்ல பார்க்கறனாலே பந்தங்குளி தீச்சு தான் பார்க்கணும். அப்படிப்பட்ட தகரட்டப்பா கலரை என் தலையில கட்டி வச்சு விட்டான் நடுவர் அவர்களே. திருமணத்துக்கு பின்னால மகிழ்ச்சி இருக்குன்னு நாம ஒத்துக்கிட முடியுமா? அண்ணாச்சி இப்ப வந்துல கொரோனா வந்து பாத்தீங்களா, படாத பாடுபடுத்தி விட்டு அரசாங்கம் என்ன சொன்னா, வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வந்தீங்கன்னா கைய கழுவு காலை கழுவு கைய கழுவுன்னா. நானும் வெளியில இருந்து வீட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் கையை கழுவிட்டே இருந்தேன். இதை என் பொண்டாட்டி பார்த்துட்டே இருந்தா, என்ன சும்மா கையே கழுவுரு, 4 பாத்திரம் கழுவுனா என்னன்னா, அன்னைக்கு 4 பாத்திரம் கழுவ ஆரம்பிச்சவங்க 40 பாத்திரம் கழுவிட்டாங்க. அப்ப உங்க வீட்டுல நீங்க தான் பாத்திரம் கழுவுவீங்களா? வெளியே சொல்லாத, ரகசியத்தை சொல்லப்படாது. வெளியில போனா போலீஸ்காரர் அடிக்காரு, வீட்டுக்குள்ள இருந்தா பொண்டாட்டி அடிக்கா. வெளியில போனா போலீஸ்காரர் அடிக்காரு, வீட்டுக்குள்ள இருந்தா பொண்டாட்டி அடிக்கா. 2 பேருக்கு அடிக்கணும். ஆமா, 144 தடவை திரவம் போட்டுருக்கு. நானும் இப்படிதான் ஒரு நாள் என்னச்சுதான் வீட்டுக்குள்ள டிவி பார்த்துட்டே இருந்தேன் நடுவர் அவர்களே. பாருங்க, திடீர்னு ஓடி வந்து ரிமோட்டை கேட்டா, நான் டிவி பார்க்கணும்னா. என்னது கொப்பை வீட்டுல இருந்து கொண்டு வந்ததா? நான் சம்பாதிச்சு வாங்கினது, நான் கேபிள் காரன் நான் தரமாட்டேன். எங்களுக்குள்ள வாய் தகராறு வந்துட்டேனாச்சு. நான் அடிக்கவே இல்லை நடுவர் அவர்களே, கையத்தான் வாங்கினேன். இந்த சண்டாளி நேர செல்போனை எடுத்துட்டா, நேர கிச்சன் ரூம்ல போய் யாருக்கோ போன பேசிக்கிட்டே இருக்கா. நான் நினைச்சேன் 144 தடவை உத்தரவு போட்டிருக்கு, எந்த போலீஸ்காரனும் வரமாட்டாரு, சைக்கிள் வரப்படாது, கார் கிடையாது, பைக்கு கிடையாது, பெட்டி கடை வர திறக்கப்படாது, ரோட்ல ஒரு பயம் லாந்தப்படாது, எவன் வந்து நம்மகிட்ட கேட்பான்ட்டு நானும் வீட்டுக்குள்ள டிவி பார்த்துட்டே இருந்த பாருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்க்கேன், எங்க வீட்டு முன்னாடி ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி வேன் வந்து இறங்கி இருக்கு. அதுல 4 ஒரு கவர்ஸோட போட்டுக்கிட்டு சங்கடி சங்கடி சங்கடின்னு ஓடி வந்தான். நேர வீட்டுக்குள்ள வந்துட்டான்.
வந்து இங்க யாரு சிவராஜன் யாருன்னா, நான் தான் சிவராஜன். நீ வண்டியில யாருன்னா, இல்ல நாயாமல வண்டியில யாருன்னா, உனக்கு கொரோனாவுல வண்டியில யாருன்னா, இல்ல எனக்கு கொரோனா நீ உனக்கு யாருல சொன்னா, உன் பொண்டாடி தான் பொண்டாடி சொன்னால வண்டியில யாருன்னான்ட்டான். சண்டாளி இவா எங்க அடிச்சிருக்கானே போன கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அடிச்சிருக்கா, இனி கூட இல்லாம வாழ முடியாது. வீடு வந்துட்டு நல்லா போயிட்டேன். ஆசாரிபுரம் ஆஸ்பத்திரி, நாகர்கோயில பெரிய ஆஸ்பத்திரி, அங்க போய் படுத்தேன். 45 நாளா படுத்து கிடந்தேன். என்னாச்சு, காலையில இட்லி வரும், சட்னி வரும், சாம்பார் வரும், நல்லா தின்னேன். மத்தியானம் பூரி வரும், கிழங்கு வரும், நல்லா தின்னேன். சாயங்காலம் சப்பாத்தி, கிழங்கு, பழம், பால் எல்லாம் வந்து 45 நாளா எல்லாம் வந்து நல்லா சாப்பிட்டேன். 45 நாளா எல்லாம் வந்து ஒரு நாள் வரை டாக்டர் வரவே இல்லக்கா. ஆனா 12 மணிக்கு ஒரு குட்டை பாவாடை போட்டு ஒருத்தி மாத்திரை கொண்டு உள்ள வருவா. ரூமுக்குள்ள வரமாட்டான், வெளியில இருந்து தூக்கி எறிவா. எவெல்லாம் வாய பழந்தானோ அவெல்லாம் பழச்சா, நான் பழச்சிக்கிட்டேன். நான் டாக்டரை பத்தி நீங்க இப்படி சொல்லியிருக்கீங்க. டாக்டர் வரவே இல்லைனால பழச்சிங்களா? இந்த கடவுள்கிட்டையும் டாக்டர் கிட்டையும் போய் பேசக்கூடாது. ஏன்னா கடவுளுக்கு கோவம் தான் டாக்டர் கிட்ட அனுப்பிச்சிருவாரு, டாக்டருக்கு கோவம் தான் அந்த கடவுள்கிட்டே அனுப்பிச்சிருவாரு. வக்கீலுக்கும் டாக்டருக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? வக்கீல் சரியில்லைன்னா கேஸ் முடியாது, டாக்டர் சரியில்லைன்னா கேஸ் முடிஞ்சிடும். அவ்வளவுதான், அதுக்கு மேல சொல்ல முடியாது. அதே போல நானும் ஒரு வித்தியாசம் சொல்றேன். ஆட்டக்காரிக்கும் வீட்டுக்காரிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு தெரியுமா? ஆட்டக்காரி வீட்டுக்காரியா? ஒரு பாட்டுக்கு மட்டும் ஆடுனா அது ஆட்டக்காரி, அவ பாட்டுக்கு ஆடுனான்னா அவதான் வீட்டுக்காரி. பொண்டாட்டியால பாதிக்கப்பட்டவங்க தான் அதிகமா இருக்கு. நானும் சொல்றேன், மனுஷனுக்கும் பெரிய மனுஷனுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆண்கள் கை தட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். தப்பு பண்ணிட்டு திட்டுவாங்கன்னா அவன் மனுஷன், தப்பே பண்ணாம திட்டுவாங்கன்னா அவன் தாங்க பெரிய மனுஷன். பாத்தியா, இவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. எவ்வளவு திட்டு வாங்கினாலும் பொறுமையாக இருக்கக்கூடியது எங்க ஆண் சகோதரர்கள் நடுவர்களே. இன்னைக்கு எப்படிப்பட்ட நாள், இந்திய திருநாட்டிற்கு சுதந்திரம் தந்த நாள். கண்டிப்பா 78வது சுதந்திர தினத்தை இன்றைக்கு நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். நாடே நம் நாட்டை கண்டு வியந்து கொண்டிருக்கிறது. கண்டிப்பா. ஆனா உண்மையிலேயே ஒரு சின்ன பையன் ஓடி வந்து கேட்டான் என்கிட்ட, அங்கே இந்த தேசிய கொடி ஏத்துறாங்கல்ல, அந்த இது எனக்கு மறந்து போயிருது அங்கிள், எந்த கலர் எந்த சைடுக்கு இருக்கணும்னே எனக்கு மறந்து போயிட்டு. அப்ப நான் அந்த பையனை கூப்பிட்டு, இங்க வாலே உட்காரு அப்படின்னு சொல்லி, நம்ம கல்யாண வீட்டுக்கு போறோமா? ஆமா போறோம். அங்க நம்ம சாப்பாடு பந்தியில உட்கார்றோமா? உட்கார்றோம். அங்க பஸ்ல என்ன போடுறாங்க? வாழை இலை போடுறாங்க. அது என்ன கலர்ல இருக்கு? பச்சை கலர்ல இருக்கு. இனி இந்த பையலுக்கு புரிஞ்சிடும். அப்ப பச்சை கலர் என்னது? அடியில இருக்கு. அடுத்தால என்ன வைக்கிறாங்க? சாதம் வைக்கிறாங்க. சாதம் என்னது? வெள்ளை கலர். தேசிய குடியில சென்றுல வெள்ளை இருக்கா? ஆமா. அடுத்தது என்ன விடுறாங்க? சாம்பார் விடுறாங்க. சாம்பார் என்ன கலர் இருக்கு? அவங்க வீட்டுல மஞ்சள் கலர்ல தான் இருக்கு, காவி நிறம் மாதிரி. காவி நிறம் போல இருக்கா? சரி, உங்க மஞ்சள் கலராலே போட்டு உங்க வீட்டு சமையல் சரியில்லைன்னு உனக்கு இதுல இருந்தே தெரியுது. ஆமா, உனக்கு முற்போக்கு பிற்போக்கு போயிருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த சாம்பாரை சாப்பிட்டா அப்படிதான் இருக்கும். வேதனையில சொல்லிட்டு இருக்கான். இது வச்சிருக்கேன். அடுத்த பயலுக்கு சந்தேகம் வந்துச்சு. அப்போ அங்கே சென்ட்ரல்ல நமக்கு அசோக சக்கரம் இருக்கு, இது என்ன வைப்பாங்க? அப்பளம் கொண்டு வராங்களா? அப்பளத்தை நேர கொண்டு வந்து பொறுக்கிறாங்களா? இதுதான் சூப்பர். கடைசி வரைக்கும் மனசுல பதியும். எல்லாருடைய மகாத்மா காந்தி ஒரு முறை வெளிநாட்டுக்கு போயிருக்கும் போது அங்கிருந்து ஒரு வெள்ளக்காரன் நம்மளை கேவலப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு நாய்க்கு பேர் சொல்லி கூப்பிட்டானா, வந்தே மாதரம் கம் ஹியர், வந்தே மாதரம் கம் ஹியர் அப்படின்ட்டு அந்த நாயை வந்தே மாதரம் சொல்லி கூப்பிட்டானா. மகாத்மா காந்தி கொஞ்சம் கூட கவலையே படலையா, சிரிச்சுக்கிட்டே இருந்தாராம். உடனே அவன் வெள்ளக்காரன் கேட்டிருக்கான், நான் வந்து ஒரு நாயை சொன்னோன்னு நாய் வருதுப்பா, பரலோக மாதா ஆசைங்க ரொம்ப இருக்கு போலயே, என்னென்ன பண்றீங்க? நாயை போட்டோ எடுக்கிறீங்க? ஒரு நிமிஷமா அந்த நாயை ஒரு போட்டோ எடுத்துக்கிட்டு எதுக்கு? என் பொண்டாட்டி வரும்போது சொன்னா, உன் பேச்செல்லாம் எந்த நாய் கேட்கணும்னா. இதுக்கு தான் கரெக்டா பாத்தீங்களா? அப்ப இத போய் போட்டோ போய் காமிச்சாதான் உங்க வீட்டுல சாப்பாடா? சொல்லி முடிச்சிடுறேன். வெளிநாட்டுல வந்து ஒரு நாயை வந்து எவ்வளவு அவமானப்படுத்துறான், வந்தே மாதரம் கம் ஹியர் அப்படின்னு. காந்தி சிரிச்சுக்கிட்டே சொன்னாராம், கவலையே படல. வந்தே மாதரம்னா முதல்ல என்ன அர்த்தம் தெரியுமா? தாயே உன்னை வணங்குகிறேன்னு அர்த்தம். இப்பதான் தெரியுது ஓன் தாய் யாருன்னு, இப்பதான் எனக்கு தெரியுதுன்னு சொல்லிட்டு மகாத்மா காந்தி சாட்டையடி கொடுத்தாரு அப்படின்னு சொன்னா, அப்படிப்பட்ட தேச தலைவர்கள் வாழ்ந்த பூமி இது. சூப்பர், அருமை. வாழ்ந்தார்கள் நடுவர்கள், எத்தனையோ இன்னுயிர்களை நீத்து அவர்கள் உயிரை தியாகம் செய்து நமக்கு பெற்றது அந்த சுதந்திரம். அந்த சுதந்திரமான வாழ்க்கையில ஆண்மகன் கல்யாணத்துக்கு போறது சந்தோஷமா இருக்கானா நடுவர் அவர்களே? கேளுங்க. இதான கேள்வி. நமக்கு என்னைக்காவது சுதந்திரம் இருக்கா வீட்டுல? நம்ம யாராவது ஆண்கள்லாம் உங்களை பார்த்து கேட்கிறேன், என்னாச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி இவ்வளவு பேர் இருக்கீங்களே, திருமணம் முடிஞ்சவங்கள பார்த்து கேட்க, நான் உங்களை பார்த்து திருமணமான ஆண்களை பார்த்து ஒரே ஒரு கேள்வி கேட்க, என்னாச்சு 7 ஜென்மம் எடுத்தாலும்
7000 கோடி பிறவி எடுத்தாலும் 7 லட்சம் கோடி பிறவி எடுத்தாலும் இப்போ வச்சிருக்க குண்டமா தான் அதே பொண்டாட்டி தான். 7 ஜென்மத்துக்கும் எனக்கு மனைவியா வரணும்னு ஆசைப்படுற ஆண்கள்லாம் கை தூக்குங்க பாப்போம். தூக்குங்கப்பா. என்ன கல்யாணம் ஆகாதவன் தூக்குறான்? யாருமே தூக்கலையா? அந்த அண்ணன் ஒரே ஒரு அண்ணன் கீழே தூக்கி இருக்கிறார். அவர் தெளிவா தூக்கி இருக்கிறாரா? ஏதாவது அவரு வேண்டாங்கிறாரு. வேண்டாங்கிறீங்களா? அதான பார்த்தேன். என்ன செட்டுக்காரனே வேண்டாமா? அவர்லாம் என்ன பருப்பு சாம்பார்லாம் நல்லா வச்சு எடுத்து தந்தாங்களா? ஐயா உங்களுக்கு உங்க துணிமணி எல்லாம் துவச்சி எடுத்து போட்டாங்களா? வாய்ப்பு இல்ல ராஜா. யாருக்குமே வேண்டாமா? கேமராக்காரர் வர வேண்டான்ட்டார். அதுல ஒரு அண்ணன் பார்த்தா கையை அங்க கொண்டு வச்சுக்காரு. எப்பா வேதியில போ 7 ஜென்மம் வேணுமாங்க. அந்த கேமராமேன் அவர் தூக்கி இருக்கிறாரு இல்லையா? அவரு கையை 2 கையும் அங்க கட்டியிருக்காரு. இப்பதான் நீங்க சொன்னதுனாலதான். ஏக்கா விசுவாசபுரத்துல இந்த கேள்வி தப்பா கேட்கல. நான் பிரகாசபுரத்துல நான் தப்பா கேட்கலக்கா. உங்க வீட்டுக்காரர் தான் அந்த கூட்டத்திலயும் இருக்காங்க. நீங்க நல்லா சமைச்சு போட்டு அவங்கள மரியாதை நடத்திருந்தா அவரு உங்களை அறியாமலேயே கையை தூக்கி இருப்பாரு. மகிழ்ச்சியான வாழ்க்கை திருமணத்துக்கு பிறகுதான். யாருமே கை தூக்கல. அதனால நீங்க ஒரு காரியம் செய்யுங்க. காலையில மொத பஸ் 9:15 வருமா 5:15 வருதா? பெட்டியை தூக்கிட்டு உங்க ஐயா விட்டு கிளம்பிருங்க. வேண்டாம் மாறி வாங்கி உட்காரணும். சரி இதே கேள்வி பார்த்து நம்ம பெண்களை பார்த்து கேளுங்க. அத்தனை பேர் கை தூக்குவாங்க. கலகலன்னு இருக்காங்களே. சரி இதே கேள்வி தான் கேட்குங்க. 7 ஜென்மம் எடுத்தாலும் 77 பிறவி எடுத்தாலும் 7700 கோடி பிறவி எடுத்தாலும் இப்போ வச்சிருக்க சொட்டத்தலையும் தான் அதே புருஷன் தான். 7 ஜென்மத்துக்கும் எனக்கு கணவனா ஒரு ஆசைப்படுற பெண்கள்லாம் கை தூங்க பாப்போம். இப்ப பாருங்க 15 19. ஹலோ என்னம்மா அங்க பாருங்க பெண்கள் அவ்வளவு பேர் தூக்கி இருக்காங்க. அதுதான் பாசம்ங்கிறதுங்க. 24. எத்தனை பேர் தூக்கி இருக்காங்க? 24. ஏக்கா அந்த சோத்த சிலர் ஏக்கா ஒன்றும் வேண்டாமா நகை நட்டா வாங்கி எடுத்து தந்தானே சண்டால. அம்மா நல்லா தொங்காட்டாம போட்டியல நல்லா போட்டியல அரிசி பருப்பெல்லாம் வாங்கி போட்டான்னு தூக்கு. இப்ப தூக்கிட்டான். 32 பேர். 32 பேரா? 32 பேர். 32 பேர் தூக்கி இருக்காங்கல்ல. ஆண்கள் யாருமே தூக்காதவர். அதுக்காகவே நான் கைத்தறல கொடுக்க போங்க. இந்த 32 பேரும் ஏன் கை தூக்குனாங்கன்னு எனக்கு தான் தெரியும். இந்த கை தூக்குன 32 பேர் வீட்லயும் அந்த அண்ணன் தான் குழம்பு வைப்பாரு. நல்ல துணியெல்லாம் நல்லா துவைப்பாரு. மாதிரி தூக்கம் அல்ல தூக்கம் 2 கையும் தூக்கம் நல்லா தூக்கம் தூக்கு. ஆமா மாதிரி தூக்கம் அல்ல. நடுவர் அவர்களை கல்யாணத்தோட பாருங்க அந்த சர்ச்சுக்கு தாலி கட்டுறதுக்கு வருவாங்க. மணப்பெண்ண பாருங்க அப்படி குனிஞ்சுதான் வருவா. அப்படியே வருவா. பாத்தீங்களா ஆளை பாத்தீங்கன்னா செண்டு போலதான் இருக்கும். ஊதுங்க பறந்து போய்வா. கல்யாணம் முடிஞ்சு 3 மாசம் கழிச்சு பாருங்க என்னத்தை தான் தும்பானியே தெரியாதுப்பா. துண்ணு துண்ணு தின்னு தின்னு பண்ணி போல போயிடுவான். ரோட்ல போக பாருங்க இப்படிதான் போவா. அது கல்யாணம் வர வரைக்கும் ஐயா அப்பா வீட்டுல என்ன பட்டினியா கிடந்தா என் பொண்டாட்டில சும்மா இருந்தா அரிசி வறுத்து தின்னுட்டு இருக்காங்க. யாம்பிங்க ஞாரமோ இல்லையா மண்ணை வாரி தின்னு. அது வந்து புருஷன் நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்கன்ட்டு அக்கா சொல்றாங்க. ஆமா சித்ராவை பார்த்தவொன்னு தெரியுதுல்ல நல்லா பாத்துக்கிட்டா நல்லா பாத்துக்கிட்டா. ஆமா என் முன்னாடி அப்படிதாங்க வரும்போது செண்டு போலதான் இருந்தா. இப்ப குண்டு போல போயிட்டா. உங்களுக்கு எல்லாம் ஒரு நைட்டி தான் உங்க வீட்டுக்காரர் எடுத்து என்ன சொல்றாங்க குண்டானதான் அடுத்து உண்டாக முடியுங்கிறாங்க. சரி ஓகே சொல்லுங்க. அது மண்டா சொல்லிருப்பா இருந்து போட்டு. நடுவர் அவர்களே ஏக்கா உங்களை பார்த்து கேட்கங்க. உங்களுக்கு எல்லாம் ஒரு நைட்டி எடுத்து இருந்திருப்பாங்க அப்படிதானாக்கா உங்க வீட்டுக்காரங்க. என் பொண்டாட்டிக்கு நான் 3 நைட்டி எடுத்து கொடுத்துருக்கேன்க்கா. ஒன்னா மூட்டி இருக்கா. எந்த சைஸ்ல இருப்பான்னு பாருங்க. ஆனா என் பொண்டாட்டியை ஏத்திக்கிட்டு சுசீந்திரம் ஆசிரமம் மேம்பாலத்துல போறேன். பைக்கு மென்னுவில தூக்குது. எய்தாப்புல வந்து ஆட்டோக்காரன் சொன்னா லே மூதவி போயில இத டிப்பர் லாரியில தூக்கிட்டு போல எங்க கொண்டு போறா நீ? அவ்வளவு சிரமம் பாதிக்கப்பட்டிருக்கீங்களா? உங்க ஊர்ல எல்லாம் ரோடு போடணும்னா என்னத்த தம்பி இழுப்பாங்க? மிஷினை கட்டி இழுப்பாங்க. ஆமா எங்க ஊர்ல என் பொண்டாட்டியை கட்டி இழுத்தா போதும் ரோடு கிளியர் ஆயிடும். அவ்வளவு அலங்காரம். இப்போ உள்ள காலத்து பெண்களை பாத்தீங்கன்னா அவ்வளவு சீரழிவு நடுவர்களே. கண்டிப்பா எந்த பெண்ணாவது இப்போ குளிச்சா தலையை பின்றாளா பாத்தியா? முத குளிக்கிறாங்களான்னு கேளுங்க. குளிப்பா ஒருதி இப்போ குளிச்சா தலையை பின்றதே கிடையாது. அவ்வளவு முடியும் அள்ளி நடு மண்டையில வச்சுக்கிட்டு இந்த நாய்ப்பல் போல ஒண்ணு கிளிப்ப மாட்டிட்டு நடு வீட்டுக்கு பிராயிருந்த போல இருக்கா. அது வந்து கேட்ச் கிளிப். ஓகே கேட்ச் கிளிப்பா? கிளிப் யா கேட்ச் கிளிப். அதுக்கு ஏதோ ஒரு கவுண்டர் இல்ல. சரி அடுத்து வாங்க. ஆடையில் ஒரு கட்டுப்பாடு இருக்கிறதா நடுவர் அவர்களே? அன்னைக்குள்ள பெண்கள்லாம் வீட்டுக்குள்ள இருந்தார்கள். வயதுக்கு வந்த பெண்கள் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டார்கள். அப்படி ஒரு கலாச்சாரம் அப்படி ஒரு பண்பாடான தேசத்தில் வளர்ந்தவர்கள் நாமல்.
ஆனா இன்னைக்கு பாருங்க அவ்வளவு கலர் கலரா பாருங்க, அவ்வளவு செட் சாரி எடுத்துருவா. வங்கள ஜில்லையிலக்கா உத்தரப்பிரதேசத்துல சொல்லி பாருங்களேன். நீங்க எல்லாம் ரொம்ப தங்கத்திலும் தங்கம், யாருமே அப்படி எல்லாம் கிடையாது. ஆமா, உண்மையிலேயே அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் மேட்சிங் மேட்சா தான் போவா. பச்சை கலர்ல செருப்பை போட்டான்னா அதுக்கு மேட்சா சுடிதார்ல பேண்டையும் பச்சை கலர்ல தான் போடுவா. இந்த சுடிதார் சால்வையும் பச்சை கலர்ல தான் போடுவா. அக்கா வெளியே எங்கேயா போனா பச்சை கலர் மினி பஸ்ல தான் ஏறி போவா. மேட்சிங் குறைச்சிடா. கண்டக்டர் மஞ்சள் கலர்ல டிக்கெட் கொடுத்து தூர போட்டுருவா. எனக்கு பச்சை கலர் டிக்கெட் தான் மனசா கேட்டு வாங்குவா. ஆமா பாரதி, அவ வீட்டுல குடிக்க தண்ணியும் பச்சை தண்ணியும் தான் குடிப்பா. அவ வீட்டுல புருஷனை பேசுறதும் பச்சை பச்சையா பச்சை பச்சையா பச்சை பச்சையா தான் பேசுவா. பாதிக்கப்பட்டவர்கள் அத்தனை பேரும் கைத்தட்டல் குடிக்கிறாங்க. போ அவளுக்கு பேர் வரை இப்போ பச்சை மேல் மாத்தி வச்சிருக்கா நடுவர். அன்னைக்குள்ள பெண்கள்லாம் பாருங்க ஜன்னலுக்கு உள்ள இருந்தார்கள். இன்னைக்கு பாருங்க அவ்வளவு ஒரு ஜன்னல் கிருளு கதவு எல்லாம் மாட்டிட்டு போறான். இல்ல பிளவுஸ் விலை 70 ரூபா தான் உங்களை சொல்லிலக்கா உத்தரப்பிரதேசத்துல. அத வேற அப்பப்ப அடிக்க ஓட்டுக்கிட்டு இருக்கிறாரு. எந்த பாதையோட பொண்ணு எனக்கே தெரிய மாட்டேன். காமௌண்ட் அடைச்சு போட்டுருக்கிறிய, யார் சாடி ஓடிடலாம்னா முடியாது. உங்களை சொல்லியில உத்தரப்பிரதேசத்துல எந்த பெண்ணாவது பாருங்க பின்னாடி பாத்தீங்கன்னா ஜன்னல் கிருளு அவ்வளவு மாட்டிட்டு போறான். எங்க வீட்டு பக்கத்துல ஒரு அக்காளுக்கு ராசாத்திய காப்பியாரு ஜன்னல் வச்சு பிளவுஸ் போடணும்னு கொஞ்ச நாளா சந்தேகம். நேரம் கொண்டு ஒரு பிளவுஸ் பிட் எடுத்து சுந்தர் டெய்லர்கிட்ட கொண்டு கொடுத்தாங்க. யா சீக்கிரம் எனக்கு தச்சு தருன்னா. அவன் ஒரு வாரமா தச்சு கொடுத்தாமல குடியார போய் 6 மணிக்கு போறது தண்ணியே போடுவான். இந்த அக்கா ஒரு வாரமா தச்சியே கொடுத்தாமல கோவம் வந்துட்டு நேரம் கடை கிளம்பிட்டான். சுந்தர், நாளைக்கு நீ பிளவுஸை தரலன்னா உன்னை கடைக்குள்ள போட்டே மண்ணெண்ணெய் ஊத்தி தீய கொளுத்தி விடுவோம்ல. இவன் நினைச்சுதான் செய்யதை செய்து பாருன்ட்டு வீட்டுக்கு போயிட்டான். ராத்திக்கு வீட்டுல போய் ஒரு கோட்டரை போட்டா மதிகளா ராசாத்திக்கே ஞாபகம் வந்துட்டு. ஐயே கொளுத்தினாலும் கொளுத்தி விடுவாங்க. ஏற்கனவே மாமியாரை கொளுத்திட்டு 6 மாசமா ஜெயிலுக்குள்ள இருந்துட்டாங்க. வந்திருக்கா எவ்வளவு வன்முறை. ஆமா, சித்ரா வீட்டுக்கு பக்கத்து வீட்டுக்காரியா. அதனால இவன் சோழி முடிச்சாலும் முடிச்சு விடுவான்னு அவன் போதையிலே அங்க இருந்து 2வது கடையை திறந்து ராத்திரி கண்ணு முழிச்சு 10 மணிக்கு பிறகு இருந்து தச்சான் பாருங்க. ஜன்னலை பின்னால வைக்கிறதுக்கு பதிலா போதும் அங்கதான் வச்சுட்டான். மாத்தி தச்சு விட்டான். காலையில பார்சல் பண்ணி கொடுத்து பாக்கா ராசாத்தி அக்கா வீட்டுல போய் போட்டு பாக்கா ஜன்னல் இடமாறு இருக்கு. ஒரு விளக்கு மாத்த தூக்கிட்டு வந்தா சுந்தர அடிக்கு. அவன் பின்னங்கால் பெதடியில அடிக்க ஓடி வந்தான். என்னே காப்பாத்தினேன். நான் சொன்னேன் ராசாத்தி அக்கா பொறு வாஸ்து சாஸ்திரப்படி இப்போ ஜன்னலை பின்னால வைக்கப்படாதாக்கா, முன்னால தான் வைக்கணுமாக்கான்னு. அப்படியே அப்ப இதான் முதல்ல சொல்லப்படாதா? இவ்வளவு ஆடம்பரம் எங்களது ஆண்களிடம் இருக்கிறதா நடுவரவர்களே? திருமணத்திற்கு பாருங்க தன்னுடைய மனைவிக்காக பிள்ளைகளுக்காக திரைக்கடல் ஓடியும் தேடு என்பதற்கிணங்க உலகெங்கும் ஓடி வீட்டுக்கு ஒரு ஆண்மகன் சோறு போடுறான், வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மகள் வீட்டை கூறு போடுறா. அப்போ உழைச்சி சோறு போடுற எங்களது ஆண்மகனுக்கு மகிழ்ச்சி எப்போ இருக்கிறது நடுவரவர்களே? எந்த ஒரு பாருங்க எங்க எடுத்துக்கிட்டாலும் இந்த பெண்களுடைய புறங்கதை பேசுறதே வேலையா போச்சு. இப்போ 2 முடிச்சிருமா? இப்போ 2 கேள்வியை மட்டும் கேட்டு முடிச்சிடலாம். இப்போ மாமியார் மருமகள் பிரச்சனை எப்போ வருகிறது? எப்போ ஒரு கல்யாணத்துக்கு அப்புறம் தான். அது வரைக்கும் கிமி கிபு போல. ஆமா, தீபி தீமு. ஆமா, கல்யாணத்துக்கு பிறகுதான் மாமியார் மருமகள் பிரச்சனை வருது. அதுக்கு முன்னாடி எங்கேயா நாங்க அண்ணன் தம்பி நாங்க 4 பேர் இருந்தாலும் சரி 5 பேர் இருந்தாலும் ஒரு கடலை மிட்டாயை வாங்கினாலும் நாங்க 4 பேரும் பிச்சு தான் தும்போம். பிச்சைக்கார குடும்பம் இல்ல அப்படி ஒற்றுமையா இருந்தோம். பாசக்கார குடும்பம். ஒரே பிளேட்ல தான் நாங்க 4 பேரும் சோறு போட்டு சாப்பிட்டோம். எச்சக்கால குடும்பம்னு நினைச்சாங்க. சொல்ல வேண்டாம் நினைச்சேன். நீங்களே ஒற்றுமையா இருந்த குடும்பம் எங்களுக்கு. ஆனா என்னைக்கு கல்யாணங்க போர்வையில தாலியை கட்டி ஒரு சண்டாலியை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தோமோ அன்னைக்கே சோழி முடிஞ்சிட்டோமே. இங்கே கேப்பமாக்கா ஏக்கா மாமியாரும் மருமகளும் பக்கத்துல உட்காந்தீங்கன்னா கை தூங்கக்கா பார்ப்போம். வாய்ப்பில்லையா? வாய்ப்பில்லை ராஜா, வாய்ப்பில்லை. யாருமே இல்ல. ஏன் இல்ல? அவ்வளவு ஒற்றுமை. ஆமா, எங்க உண்மையில நடுவர்களே ஒரு ரூமுக்குள்ள இந்த ரூமுக்கு மாமியாரையும் மருமகளையும் அடைச்சு போடுவோம். இந்த ரூமுக்கு மருமகனையும் மாமனாரையும் அடைச்சு போடுவோம். இந்த ரூம காலையில திறந்து பாருங்க, ஒரு கோட்டரை ஒன்னா அடிச்சுக்கிட்டு 2 பேரும் கட்டி பிடிச்சு கிடப்பான். ஆனா இந்த ரூம திறந்து பாருங்க 2லயும் 1 தான் உயிரோட இருக்கும். ஆனா இந்த ஊர் எப்படிப்பட்ட ஊர்னு நீங்க தெரியாம பேசுறீங்க சிவராஜ். நான் வந்து இறங்கின உடனே பிரகாசபுரத்துல விசாரிச்சுட்டேன். நம்ம தம்பி டேனியல் கிட்ட விசாரிச்சுட்டேன். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய எந்த ஆண்களும் டாஸ்மார்க்னா என்னன்னே தெரியாத, அந்த வாடையே தெரியாதவர்கள் தான் ஆண் சிங்கங்கள். யாருமே குடிக்க மாட்டாங்க. ஒரு அக்கா முகத்தை பாக்குது. என்ன விசேஷம்? அதெல்லாம் இல்ல, இதான் உலகமாக பொய்யும் அந்த அக்கா பாக்குது. அதே போல பெண்கள் எப்படிப்பட்ட பெண்கள் நீங்க நினைச்சீங்க? மாமியா மருமக சண்டையே கிடையாதான்.
எப்பா தாடி அந்த அக்கா சொல்லுது மாமியா இருந்ததனடி ஆல்ரெடி போட்டு தள்ளிட்டு தாண்டி நான் வந்திருக்கேன் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா உங்க வீட்டுல உங்க அம்மாவுக்கும் உங்க பொண்டாட்டிக்கும் சண்டை வந்தா நீங்க எந்த பக்கம் போவீங்க? தெரு பக்கம் போவேன். அதான் நான் பார்த்தேன். அதான் சரியான ஆம்பளை நீங்க நிரூபிச்சிருக்கீங்க. சரி, இங்க கூட்டத்தை பார்த்து ஒண்ணு கேட்க கேளுங்க. வீட்டு நிறைய திருமணமான பெண்களும் இருக்கீங்க, மாமியாரும் இருக்கீங்க, மருமகளும் இருக்கீங்க. இப்ப மாமியாரை பார்த்து ஒரு கேள்வி கேட்க, உங்க சைஸ்ல உள்ள ஆள்கிட்ட தான் வீட்டுக்கு வந்திருக்க மருமகளா நினைக்காம மகளா தான் நினைக்கிறேன். நாங்க எங்க போனாலும் ஒற்றுமையா தான் போவோம். என் பேரன் பேத்திகளை என் கையினால தான் எடுத்து நான் வளர்த்துக்கிட்டு இருக்கேன். எனக்கு சாப்பாடு போடுறதுலாம் என் மருமக அவ கையினால தான் பொங்கி போடுறா. எங்களுக்குள்ள சண்டையே வந்ததில்லைன்னு சொல்லி ஒரு 3 மாமியாரு இப்ப மேடைக்கு முன்னால என்கிட்ட வந்து சொல்லுங்கக்கா, நான் இங்கே மருந்து அடிச்சு செத்து போயிறேன். வாங்க அக்கா, தயவு செய்து வாங்கக்கா, யாராவது வாங்கக்கா. எப்படி மேடைக்கு மேடை கேட்கறது தப்பிச்சுக்கிட்டே வராரு. எப்படி வருவா அக்கா ஒரு அக்கா கையை தூக்குறாங்க, ஆனா மாமியார் ஒரு கை தான் இருக்கு, மருமகள் கையை காணோம். எங்க வருவா? அவ்வளவு என்ன இருக்கு இவளுக்கு? என்ன இருக்கு? வரட்டி வா என்ன 8 நாளையில ஒண்ணு உங்க ஒப்ப வீட்டுக்கு அனுப்பலன்னா நான் என்ன இருக்க பொண்டாட்டி இல்லன்னு இவா நினைக்கா. மாமியார் வாரவா என்ன நினைக்கா? கால் எடுத்து உள்ள வச்ச உடனே ஏ கிளவிய 8 நாளையில உனக்கு போட்ட வாங்க மாட்டலன்னா பாரு அவா எண்ணத்தோட வர. எங்க ஒற்றுமை இருக்கும்? இதே கேள்வி நான் மருமகளை பார்த்து கேட்கிறேன். வீட்டுக்கு வந்திருக்க மருமக வீட்டுல இருக்கக்கூடிய மாமியாரா நினைக்காம அம்மாவா தான் நினைக்கிறேன். நாங்க எங்க போனாலும் ஒற்றுமையா தான் போவோம். எங்களுக்குள்ள சண்டையே வந்தது இல்ல. நான் தான் சமையல் பண்ணி எல்லாம் கொடுக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு 3 மருமக இப்ப மேடைக்கு முன்னாலே என்கிட்ட வந்து சொல்லுங்கக்கா, நான் சித்ராக்கா கழுத்து கடக்க செயினை கலத்தி தாரேன். வாங்கக்கா வாங்க, போட்டு வச்சிருக்கா டெய்லி நிகழ்ச்சி, வாங்கக்கா. வரமாட்டா, மருமகளும் வரமாட்டேங்கிறாங்க, மாமியாரும் இல்ல. எப்படி வருவா? என்ன அர்த்தம்? அவ்வளவு ஒற்றுமை. உங்க ஒற்றுமை நடுவர்களே, மகிழ்ச்சி இல்லை, நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லையே. நிறைவா ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்லிடுறேன். நான் உண்மையிலேயே உங்க ஊர்ல கொஞ்சம் சிரிக்க வைக்கணும்னு தான் என் பொண்டாட்டியை பத்தி உங்ககிட்ட கொஞ்சம் தரக்குறைவா பேசி விட்டேன் பாருங்க. எல்லாரும் என் பொண்டாட்டிக்காக ஜோரா ஒரு கைத்தட்டு கொடுத்துருக்காங்க. உண்மையிலே என்னுடைய வாழ்க்கையில எனக்கு ஒளியேற்ற வந்தவள் என்னுடைய மனைவி. என்ன உண்மையிலேயே ஆமா, கொஞ்சம் குறையாதான் பேசிவிட்டேன். எல்லாரும் என்ன மன்னிச்சுக்கிடுங்க. ஒவ்வொருத்தருக்கிட்டையும் வந்து காலில் விழ முடியாது. கைத்தட்டு கொடுத்துருக்கா என் பொண்டாட்டிக்காக. உண்மையிலே நான் உங்க ஊர்ல இருந்து பேசிட்டு இருக்கோம்ல, நான் உங்க இருந்து பேசிட்டு இருக்கேன். நான் வீட்டுக்கு போறது இங்க இருந்து திருநெல்வேலி போய், அங்க இருந்து நாகர்கோவில் போய், அங்க இருந்து கன்னியாகுமரிக்கு போனோம். நான் ராஜன் சாருக்கு பொன்னாட போட்டியில அவரு எங்க ஊருக்காரர் தான், எங்க ஊரு பக்கத்து ஊர் தான். உண்மையிலே அங்க வர போனோம். சரி, அங்க போறது என் பொண்டாட்டி அங்க வீட்டுக்கு விடியகாலம் 7 மணிக்கு போறது வரையிலும் என் பொண்டாட்டி ஒரு பிடி சோறு வரை சாப்பிட மாட்டானாச்சு. அப்படி 4 மணி ஆனாலுமே வா பட்டினியா இருப்பா பாரதி. 7 மணி ஆனாலுமா விரதமா இருப்பாள. 10 மணி ஆனாலுமா ஒரு பிடி சோறு வரை சாப்பிட மாட்டாள. ஏன் எதுக்கு சொல்லுங்க சார். நான் போய் தானே சோறே பொங்கணும். ஆனா நான் மானசரானோம், உடனே சோறு பொங்க மாட்டேன். 1/2 மணி நேரம் சூப்பர் பாத்திரம் கழுவிக்கிட்டு தான் சோறு பொங்குவேன். ஆனா நான் தான் பாத்திரம் எல்லாம் கழுவுறேன்னு எங்க ஊர்ல ஒரு பயிலும் கண்டுபிடிச்சிட மாட்டேன். எப்படி? என் பொண்டாட்டிக்கு சோத்த கலர் நைட்டி எதையும் நான் போட்டுக்கிடுவேன். தலையில ஒரு தலை துண்டு எடுத்து கட்டிடுவேன். அப்படி போடு எங்க ஆண்கள்லாம் மானங்கட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே நடுவரவர்களே. நான் சொன்ன தெரியுமா? ஓடி உழைச்சி சோறு போடுறான் நீ. எங்க ஆண்மகன் பாருங்க, தான் ஏறு ஓட்டினாலும் தன்னுடைய பிள்ளை ஏரோப்ளேன் ஓட்ட வேண்டும் என்று நினைப்பவன் தான் உண்மையாக ஆண்மகன். நடுவரவர்களே, எவ்வளவு கடன் எடுப்பான், சிட்டாவட்டிக்கு கடன் எடுப்பான், அவ்வளவு உழைப்பான், ராத்திரி பகல் உழைப்பான். யாருக்காக? தன்னுடைய மனைவிக்காக. இன்னைக்கும் பாருங்க, திருமண வாழ்க்கை சந்தோஷமா இருக்கு, மகிழ்ச்சியா இருக்கு, நிம்மதியா இருக்குன்னு பார்த்தா இன்னைக்கு பாருங்க அவ்வளவு கோர்ட்ல போய் டைவர்ஸ், விவாகரத்து. எனக்கு புருஷன் சரியில்லை, அவன் சொல்லலாம், எனக்கு மாப்பிள்ளை சரியில்லை, அவன் குடிக்கான், வெட்டுறான், குத்துறான். மகிழ்ச்சி இல்லையே நடுவர்களே. ஆதி காலம் எந்த காலம். ஆனால் பைபிள் அழகான ஒரு வாசகம் ஒன்று வரும். ஆதியிலே எளிமை உள்ளவன் பாக்கியவான். ஆதியிலே எளிமை உள்ளவன் பாக்கியவான் யாரு? எங்க திருமணமான ஆண்கள் நடுவர்களே. எந்த ஆடம்பரத்தையும் விரும்பாமல் பாருங்க, சேவரை பண்ணிருக்க மாட்டான். இன்னைக்கு ஆலயத்தில் திருவிழா நடந்துகிட்டு இருக்கு, தன்னுடைய மனைவிக்கு பட்டுப்புடவை, மிடி, சுடிதார் பிள்ளைகளுக்கு எடுத்து கொடுத்துருப்பான், பையனுக்கு பேண்ட் சட்டை எடுத்து கொடுத்துருப்பான். ஆனா எடுத்து கொடுத்துட்டு எங்க ஆண்மகன் எதை எடுத்து கட்டிட்டு வரான்? சிம்பிளா ஒரு லுங்கி தானே கட்டிட்டு வரான் நடுவர்களே. அவன் தான் எளிமையின் பிறப்பிடம். அப்படிப்பட்ட ஒரு ஆண்மகனுக்கு மனைவி என்பவர் வருகின்ற போது அவனது வாழ்க்கை
வாழ்க்கையில் மகிழ்ச்சி இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை என்கின்ற காரணத்தினால் எந்த சூழலை எடுத்துக்கொண்டாலும் ஒரு மனிதன் மகிழ்ச்சியாக வாழ்ந்தது திருமணத்திற்கு முன்பே என்று சொல்லி அதுக்கு முன்னால் நிறைவாக நடுவர் அவர்களே, நான் உங்கள்கிட்ட ஏதாவது உண்மையிலேயே இந்த ஊரை பற்றி வந்தவுடன் நான் நினைச்சேன் ரசிகர்கள்லாம் நல்லா ரசிக்கிறார்கள், சிரிக்கிறார்கள் அப்படின்னு நல்லா கேள்விப்பட்டேன். ஆனா இங்க வந்த பிறகுதான் தெரியுது அருமையான ஒரு ரசிகர்கள், நல்ல உள்ளங்கள். உங்கள் அனைவரும் நீங்கள் இந்த இறை அருளோடு நீடூழி காலம் வாழ வேண்டும் என்று சொல்லி என்னுடைய பேச்சில் குறை இருந்தால் பொறுத்துக் கொள்ளுங்கள், நிறை இருந்தால் வாழ்த்து சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். அட்டகாசம் அட்டகாசம் அட்டகாசமான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். இந்த உண்மையிலே இந்த பட்டிமன்றத்தில் முதல் பேச்சாளருங்கிறது ரொம்ப முக்கியம். ஏன்னா இந்த கிரிக்கெட்ல எப்படி அந்த ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முக்கியமோ அதே போல அந்த முதல் பேச்சாளருங்கிறது ரொம்ப முக்கியம். அந்த பணியை ரொம்ப அருமையாக செய்திருக்கக்கூடிய சிவராஜன் சாருக்கு ஒரு பெரிய சூப்பரான ஒரு கைத்தட்டல் கொடுத்துடலாம். நம்ம ஒரு கிறிஸ்துவ பெருமக்கள் கிறிஸ்துவ பாட்டு படிக்கிறது சாதாரண விஷயம் அல்ல. ஆனா அவங்க இரண்டு பேருமே ஒரு ஹிந்துவாக இருந்தாலும் ஒரு அருமையா நம்மளுடைய பாட்டு எப்படி பாடினாங்க. தீபாவளி வடையும் ரம்ஜான் பிரியாணியும் கிறிஸ்துமஸ் கேக்கும் இருக்கும் வரை அமெரிக்க உளவுத்துறையை நினைத்தாலும் இந்தியாவோட ஒற்றுமையை குலைக்க முடியாது என்பதற்கு இந்த மேடை ஒரு மிகப்பெரிய ஒரு சாட்சி அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய புலம்பல்கள், சமையல் சரியில்லை, புருஷனை மறிக்க மாட்டேங்கிறா, மாமியார் மருமகள் பத்தி எப்படி இருக்கணும் நம்மளுடைய பைபிள்ல எழுதியிருக்கு. சிறந்த மாமியார் சிறந்த மருமகள் யாரு? சிறந்த மாமியார் நகோமி. சிறந்த மருமகள் யாரு? ரூத்து. மாமியாரும் மருமகளும் நகோமி ரூத்து போல இருக்கணும். ரூத்து வந்து கல்யாணம் முடிஞ்சு கொஞ்ச நாள்லயே கணவன் இறந்து விதவையாக இருக்கிறார். அப்ப மாமியார் என்ன சொல்றாங்க? மாமியாரும் விதவையா இருக்கிறாங்க, மருமகள் ரூத்தும் கல்யாணம் முடிஞ்ச உடனே அந்த பையன் இறந்துதான் விதவையா இருக்கிறாங்க. ஆனா மாமியார் என்ன சொல்றா? நீ போய் தாய் வீட்டுல போய் வாழுமா, நீ சிறப்பா வாழுமான்னு சொன்னாலும் மருமக என்ன சொல்றா? நான் எங்க அத்தை இருக்கிற இடத்துல தான் இருப்பேன், என் மாமியார் எங்க இருக்கிறாளோ அங்கதான் இருப்பேன், என் மாமியார் எதை சாப்பிடுகிறாளோ அதைத்தான் நான் சாப்பிடுவேன், என் மாமியார் எங்க இறக்கிறீர்களோ அங்க தாயே நான் இறப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எந்த மருமகள் இன்னைக்கு யாராவது ஒருத்தர் சொல்ல முடியுமா? சிறந்த மருமகள், சிறந்த மாமியார், ஒரு தாய் ஸ்தானத்துல இருந்து மருமகளை பார்த்துக்கிட்ட மாமியாரும் மருமகளும் நகோமி ரூத்தை போல் வாழ்ந்தால் திருமண வாழ்க்கை மகிழ்ச்சின்னு சொல்லலாம். இல்லையே அப்படின்ட்டு அவங்க எல்லாம் புலம்பி தள்ளிட்டு போயிருக்காரு. உங்களை பார்த்து கேட்கிறேன், அப்பாவி ஆண் வர்க்கம்ங்கிறது ஆண் வர்க்கமா பெண் வர்க்கமா? ஆண் வர்க்கம் நாங்க தாங்க அப்பாவின்னு சொல்றவங்க ஒரு கைத்தறல கொடுங்க பார்க்கலாம். நாங்க தான் அப்பாவி. கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் சோர்வடைஞ்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்பாவி பெண்கள் நாங்க தான் சொல்றோம், ஒரு கைத்தல் கொடுங்கக்கா. என்ன இங்க இருங்க 10 தட்டு கூட அங்க 4 தட்டு ஆகி போச்சு. ஆனா உண்மையிலே அப்பாவி வர்க்கம் யார் தெரியுமா சார்? உண்மையிலே அப்பாவி வர்க்கம் என்று கேட்டால் அது ஆண் வர்க்கம் தாங்க. ஒரு நாளாவது ஆண்களுக்கு ரெஸ்ட் இருக்கா? திங்கக்கிழமை திட்டு வாங்கி, செவ்வாய்க்கிழமை செருப்படி வாங்கி, புதன்கிழமை பஞ்சர் ஆகி, வியாழக்கிழமை வெறுப்பாகி, வெள்ளிக்கிழமை வீணா போகி, சனிக்கிழமையை சமாளிச்சுக்கிட்டு ஞாயிற்றுக்கிழமை எப்படா வரும் அப்படின்னு எதிர்பார்த்தா ஞாயிற்றுக்கிழமையும் நாசமா போன ஒரு வர்க்கம் இருக்குன்னா சத்தியமாக என்னுடைய அப்பாவி ஆண் வர்க்கம் தான் அப்படின்னு சொன்னா இல்லைன்னு சொல்ல முடியுமா? ஆண்களுக்கெல்லாம் ஒரே ஒரு டிப்ஸ் கொடுக்குறேங்க. உங்க ஒய்ஃப் வந்து எங்க இன்னைக்கு உடம்புக்கு முடியலன்னா ஒரு நாள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, லீவு போட்டுக்கோங்க அப்படின்னு சொன்னா தயவு செய்து லீவ் எடுத்துறாதீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊற வச்ச துணியை போறா நீங்க தான் துவைக்கணும்னு அர்த்தம். மாடியில் வத்தலை போய் நீங்க தான் காயப்படணும்னு அர்த்தம். அவ்வளவு தூரம் புழிஞ்சு எடுக்கிறாங்களே. அந்த காலத்துல மரியாதை அப்படிங்கிறது இருந்துச்சு, இந்த காலத்துல மரியாதை இல்லை, சமையல் சரியில்லை. எங்க வீட்டு பக்கத்துலலாம் ஒரு அக்கா 24 மணி நேரமும் டிவி சேனல் அப்படி டிவி சீரியல் மாத்தி 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 டிவி ரிமோட்டை வச்சு அமுக்கி அமுக்கி பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க. புருஷன் கடுப்பாயிட்டார். அடியே 24 மணி நேரம் டிவி பார்த்துக்கிட்டே இருந்த நடு வீட்டில் தூக்க மாட்டி செத்துரு வண்டின்ட்டார். இந்த அக்கா கவலைப்படும் நினைச்சிங்களா? கவலையே படலை. அக்கா ஒரு வார்த்தை சொல்லிச்சு, தொங்குறது தான் தொங்குறீங்க, கொஞ்சம் டிவியை மறைக்காம ஓரமாக போய் தொங்குங்க, எனக்கு டிவி சீரியல் கட் ஆகுது அப்படின்னு சொன்னா திருமண வாழ்க்கைங்கிறது கல்யாணத்துக்கு அப்புறம் எவ்வளவு தூரம் அங்க எவ்வளவு பிரச்சனைகள் இருக்குது. மரியாதை மகள் எதுவுமே இல்லை, ஒரு சமையல் சரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளவு புலம்பிட்டு போய் உட்கார்ந்துருக்காரு.